கொஞ்சமாக பிளான்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். சரி அதெல்லாம் ஒரு ஹேங்கிங் பாட்டில் வாங்கி மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். சரி அது கொக்கோ பீட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோ பீட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருச்சு. அத வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு அப்புறம் அதில் வந்து ஒரு 10 லிட்டர்ஸ்காட்ட தண்ணி ஊற்றி ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தது. அது ஒரு மாதிரி கெட்டியாகவே ஆகலை. சரி பார்ப்போம் ஒரு 2 நாளைக்கு அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாள் அப்படியே வச்சுட்டேன். 2, 3 நாள் கழித்து பார்த்தா அது நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி ஒரு நல்லா கெட்டியாயிடுச்சு. ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியாக இருந்தது. சரி பாட்டில் நம்ம போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பிளான்ட் இருந்தது. அதனால ஒரு 4, 5 பாட் மட்டும் எடுத்து அந்த கம்பியெல்லாம் போட்டு சரி பிளான்ட்டை வச்சிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பிளான்ட் வச்சுட்ருந்தேன். நாங்கள் இந்த பிளான்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது அப்படியே அந்த குட்டி டப்பாலேயே தண்ணியை ஊற்றி ஊற்றி வச்சுட்ருந்தோம். ஒரு வழியாக அதுக்கு இன்றைக்கி தான் ஒரு நல்ல நேரம் வந்திருக்கும் போல். எப்படியோ பாட்டில் வச்சாச்சு. எனக்கு இந்த மாதிரி இந்த ஹேங்கிங் பாட்ஸு அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸு இதெல்லாம் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக அப்புறம் எல்லா பாட்லேயும் வந்து எடுத்து வச்சு பிளான்ட்லாம் பிளான்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு அந்த கோகோ பீட் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ வந்து இதை ஹேங் பண்ணணும். சரி இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் போட்டு வச்சிடலாம். அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க அன்னைக்கு வீக்கெண்டில் மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.